அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கார்த்திகை மாதத்துடைய அற்புதமான பதிவுங்க. வருகின்ற நவம்பர் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமையில் கார்த்திகையுடைய முதல் நாள் நமக்கு ஆரம்பிக்குது. கார்த்திகை மாதம் அப்படின்னாலே திருவண்ணாமலையில் நடக்கின்ற திருக்கார்த்திகை தீபம் தான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். அந்த திருக்கார்த்திகை தீபத்திலேருந்து ஆரம்பித்து நிறைய ஆன்மீக விஷயங்கள் இந்த கார்த்திகை மாதத்துக்கு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதிலும் மிக மிக முக்கியமான விஷயம், கார்த்திகையினாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது சுவாமியே சரணம் ஐயப்போ. இந்த ஐயப்பனுடைய அந்த ஒரு முழக்கமானது, இந்த கரகோஷம் நமக்கு எல்லா இடத்துலையும் எல்லா ஊர்லேயுமே நமக்கு அப்படி முழங்கிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த முதல் நாள் எல்லா ஐயப்ப பக்தர்களும் ஐயப்பனுக்காக வேண்டி விரதம் இருந்து ஒரு மண்டலம் நாள் அப்படி ஃபுல்லாக விரதம் இருந்து சுவாமிக்காக அப்படி மாலை அணிஞ்சு அப்படி ஆரம்பிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மாதமும் நாளும் தான் நமக்கு கார்த்திகை மாதத்துடைய முதல் நாள். அப்படி நீங்கள் உங்களால் நிறைய பேருக்கு இது மாதிரி விரதங்கள்லாம் இருந்து அப்படி மாலையெல்லாம் அணிஞ்சு அப்படி போக முடியல எங்களால் சபரிமலைக்கு அப்படிங்கிறவங்க கூட இந்த கார்த்திகை மாதம் முழுக்க நமக்கு இந்த மகர ஜோதி தெரிகிற வரைக்கும் கூட நீங்கள் சொல்ல வேண்டிய எளிமையான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தையும் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதத்துக்கு யாரெல்லாம் மாலை அணிகிறீங்களோ, இந்த மாலை அணிகிறவங்க நிச்சயமாக மறக்காமல் கடைப்பிடிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். கார்த்திகை மாதம் முழுக்க முழுக்க நம்ம இறை வழிபாடு செய்யறதுங்கிறது நமக்கு ஆன்மீக ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. அதனால தான் இந்த மாதத்துடைய தொடக்கத்தில் எல்லா ஐயப்ப பக்தர்களும் விரதம் இருந்து மாலை அணிஞ்சுக்கிறாங்க. அதாவது கார்த்திகை மாதத்துடைய முதல் நாள் அன்னைக்கு மாலை அணிஞ்சிட்டு கரெக்டாக 41 நாட்கள் விரதம் இருந்து சபரிமலைக்கு இந்த பக்தர்கள் எல்லாமே வழிபாடு மேற்கொள்ளுவாங்க. இந்த முதல் நாள் மாலை அணியக்கூடிய அந்த 41 நாட்கள் விரதம்ங்கிறது கரெக்டாக சங்கராந்தி நாள், அதாவது நமக்கு சபரிமலையில் இந்த மகர ஜோதி அந்த தெரிகின்ற நாள் அன்றைக்கி கரெக்டாக முடியும். அதனால தான் இந்த 41 நாட்களுங்கிறது நமக்கு விரதங்கள் இருந்து இப்படி மாலை அணிந்து நம்ம போய் ஐயப்பனை போய் தரிசித்தா நம்முடைய வாழ்க்கையில் நல்லதொரு வெளிச்சம் கிடைக்கும், வேண்டியது எல்லாம் நடக்கும். நமக்கு ஒரு ஆன்மீக பாதையிலும் சரி, ஒரு குடும்ப வாழ்க்கையிலும் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்கிறது பக்தர்களுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அப்படிப்பட்ட ஐயப்பனுக்கு நம்ம மாலை அணிஞ்சுக்கிறப்ப பக்தர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல ஐயப்ப பக்தர்கள், மாலை அணியக்கூடிய பக்தர்கள் கார்த்திகை மாதத்துடைய முதல் நாள் அப்படி அந்த ஒரு நாள் நம்ம தவற விட்டுட்டோம், வேறு ஏதாவது பிஸி ஆகிட்டோம் அப்படிங்கிறவங்க கார்த்திகை மாதத்துடைய 19ஆம் தேதிக்குள்ளே நம்ம மாலை அணிஞ்சிடணும். கார்த்திகை முதல் நாள் இப்படி இது மாதிரி தவற விட்டவங்க நிச்சயமாக அந்த ஒரு நல்ல, அதாவது ஃபஸ்ட்டு நாள் முதல் நாளைக்கு நீங்கள் எந்தவித நல்ல நேரங்கள் எதுவுமே பார்க்க வேணாம் நமக்கு. ஆனால் இப்போ தவற விட்டவங்க அடுத்து வரக்கூடிய ஒரு நல்ல நாட்களில் பார்த்து தான் நீங்கள் இப்படி மாலை அணிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய ஐதீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி விரதம் இருக்கிறவங்க குறைந்தது 41 நாட்களாச்சும் கண்டிப்பாக விரதம் இருக்கணும். அடுத்ததாக 108 துளசி மணி மாலை இல்லாட்டி 54 ருத்ராட்சம் அப்படி அந்த மாலையை வாங்கி ஐயப்பனுடைய அந்த திருவுருவம் பதித்த டாலரையும் சேர்த்து அதோடு சேர்த்து வச்சு தான் நம்ம மாலை அணியணும். கோவிலில் குருசாமியோட கையால் நீங்கள் மாலை அணிஞ்சு கொள்ளலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய தாய்கிட்ட, அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவங்க கையால் மாலையை அணிந்துக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். மாலை அணிந்ததுக்கு அப்புறமேட்டு விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் கட்டாயமாக சூரிய உதயத்துக்கு முன்னாடியும் மாலை நேரத்திலும் நீங்கள் நம்ம குளித்து நீராடினதுக்கு அப்புறமேட்டு ஐயப்பனை மனசார வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி மாலை அணிஞ்சவங்க கருப்பு, நீலம், காவி, பச்சை அப்படி அந்த கலரில் இருக்கக்கூடிய அந்த வேஷ்டி இல்லாட்டி சட்டை மட்டும்தான் அணிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி மாலை அணிஞ்சவங்க கண்டிப்பாக பிரம்மச்சரிய விரதத்தை முழுமையாக கடைப்பிடிக்க வேண்டியது அவசியம். ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் மேற்கொண்டு சபரிமலைக்கு போய் வழிபாடு எல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம மாலையை நம்ம கழட்டணும். இதற்கு இடையில் ஏதாவது ஒரு ரத்த தொடர்பு உள்ளவங்க, யாராச்சும் ஒருத்தவங்க மரணம் வந்துருச்சு குடும்பத்தில், அவங்க மரணிக்க நேர்ந்தால் அதில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் குருசாமி கிட்ட போயிட்டு மாலையை நீங்கள் கழட்டினதுக்கப்புறம் தான் போய் பங்கேற்கணும். மாலையை அணிந்த பிறகு ஏதாவது ஒரு காரணத்தால் நமக்கு இப்படி மாலையை இப்படி கழட்ட உங்களுக்கு நேர்ந்துச்சு, நமக்கு ஏதாவது ஒரு அபசகனங்கள் இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா
அந்த வருடம் நீங்கள் சபரிமலை போகிறத தவிர்த்துட்டு அதற்கு அடுத்த ஆண்டு தான் நம்ம சபரிமலைக்கு போகணும். அதே மாதிரி மாலை அணிஞ்சவங்க கட்டாயமாக குழந்தை பிறந்த வீட்டுக்கும் பெண்களுடைய சடங்குகளில் நிச்சயம் கலந்துக்கக்கூடாது. மாலை அணிந்த பிறகு ஏதாவது ஒரு விரிசல், இப்போ இந்த மாலையே டக்குன்னு நமக்கு அருந்து போயிடுச்சு, உடனே அதை ஒரு நெகட்டிவாக தவறாக நம்ம நினச்சிக்கவே கூடாது. அந்த மாலையை திருப்பி சரி பண்ணிவிட்டு ஐயப்பன் மனசில் ஆத்மார்த்தமாக நினச்சி வேண்டிட்டு நீங்கள் திருப்பி அதே மாலையை நம்ம அணிஞ்சிக்கலாம். மாலை அணிந்து மற்றவங்க கிட்ட ஒரு ஆஃபீஸ் போகிறோம், வெளியில் கடைக்கு போகிறோம், இப்படி யார்கிட்ட பேசினாலுமே பேசி முடித்ததுக்கப்புறம் சாமி சரணம் அப்படின்னு சொல்கிறது மிக மிக அவசியம். மாலை அணிந்திருப்பவர்கள் சபரிமலைக்கு இப்படி புறப்பட்டு இப்படி கிளம்பி போகிறப்ப போயிட்டு வரேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கண்டிப்பாக சொல்லக்கூடாது. அதே மாதிரி பம்பை நதிக்கரையில் நீங்கள் நீராடுறப்ப நம்ம குடும்பத்தில் இறந்து போன நம்முடைய முன்னோர்களை நினச்சி நீங்கள் நீராடணுங்கிறது கட்டாயமாக சொல்லப்பட்டிருக்கு. சபரிமலைக்கு போயிட்டு சுவாமி தரிசனம் எல்லாம் முடித்து வீடு திரும்பின உடனே சுவாமியோட பிரசாத கட்டினை நம்ம தலையில் ஏந்தியபடியே வீட்டு வாசப்படியில் ஒரு வெடலை தேங்காய் நம்ம அடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளேயே நம்ம நுழையணும். அதுக்கப்புறம் வீட்டு பூஜை அறையில் அந்த பிரசாத கட்டு இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சுட்டு அந்த பிரசாதங்களை எல்லாமே பகிர்ந்துக்கணும். மாலையை கழற்றப்ப குருசாமி சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி மாலையை சந்தனத்தில் நனைச்சு ஐயப்பனுடைய திருவுருவப்படத்துக்கு முன்னாடி வைக்கணும். அதுக்கப்புறம் தீபதூப ஆராதனைகளை எல்லாம் காமிச்சு விரதத்தை முடிவு பண்ணணும். குருசாமி இல்லாதவங்க உங்களுடைய தாயாருடைய முன்னிலையில் இது மாதிரியான விஷயங்களை பண்ணலாம். இது மாதிரி கார்த்திகை மாதத்துடைய முதல் நாள் மாலை அணிந்ததிலிருந்து திருப்பி மாலை கழட்டும் வரைக்கும் சில நியதிகளை நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிச்சு தாங்க ஆகணும். நம்ம ஐயப்பனுக்காக நம்ம விரதங்கள் இருந்து வேண்டி வழிபட்டோன்னா நம்முடைய வாழ்க்கையிலானது நிச்சயம் அடுத்த கட்ட ஒரு முன்னேற்ற பாதைக்கு கண்டிப்பாக நம்முடைய குடும்பம் போகும். நம்முடைய வாழ்க்கை ரொம்ப நல்லபடியாக இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு வருத்தங்கள் இருக்கும், இது மாதிரி சபரிமலைக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டும் எங்களால் போகவே முடியல. பெண்களுக்கு சின்ன வருத்தங்கள் இருக்கும், நமக்கு பீரியட்ஸ் எல்லாம் இப்படி இருக்குது, வயசானதுக்கப்புறம் தான் போக முடியுமா, இப்போ நம்மளால் ஐயப்பனை கும்பிட முடியாதான், நிறைய கேள்விகள் மனசுக்குள்ளே இருக்கும். இந்த கார்த்திகை மாதம் முழுக்க முழுக்க நம்ம மகர ஜோதி வரைக்கும் ஆத்மார்த்தமாக ஐயப்பனை வேண்டி ஒரே ஒரு அகல் தீபம் மட்டும், நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்றிட்டு சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படிங்கிற அற்புதமான ஒரு மந்திரத்தை இந்த மாதம் முழுக்க முழுக்க சொல்லுங்கள். குறிப்பாக இந்த ஒரு மந்திரத்தை யார் ஒருத்தங்க சொல்கிறோமோ அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக கஷ்டங்கிறதே கிடையாது, உயர்வு மட்டும்தான் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அவ்வளோ ஒரு சக்தி கொண்ட ஐயப்பனின் காயத்ரி மந்திரம். ஓம் பூதநாதாய வித்மஹே பவநந்தனாய தீமஹி தன்னோ சாஸ்தா பிரசோதயாத். ஓம் பூதநாதாய வித்மஹே பவநந்தனாய தீமஹி தன்னோ சாஸ்தா பிரசோதயாத். இந்த மூல மந்திரத்தை உங்களால் எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ, இல்லாட்டி ஒரே ஒரு முறை மட்டும் உங்கள் வீட்டில் தீபம் மட்டும் ஏற்றிட்டு இந்த ஒரு மந்திரத்தையும் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தையும் நீங்கள் டெய்லி சொல்லி பாருங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே கஷ்டங்கிற ஒரு பேச்சே இருக்காதுங்க. அதனால் நம்பிக்கையோடு இந்த கார்த்திகை மாதத்துடைய இந்த ஒரு வழிபாடுகள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்யுங்க. நிச்சயம் ஐயப்பனுடைய அருளால் என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. நிச்சயம் ஐயப்பனுடைய அனுகிரகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே நிறைஞ்சிருக்கும். இந்த பதிவை உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மற்ற தெரிஞ்சவங்க யாரெல்லாம் சபரிமலைக்காக விரதம் இருந்து இப்படி மாலை அணிய போகிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த தகவல் நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.